விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், மனித வளத்தை பாதிக்கக்கூடிய மது விற்பனையை அரசே செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார். விசிகாவின் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் சாதி மற்றும் மதவாத அமைப்புகள் தவிர பூரண மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் அமைப்பினர் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்தார். அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. தொடர்ந்து பேசிய திருமாவளவன், மதுவிலக்கை தேசிய கொள்கையாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுத்திருப்பது அவர்களின் விருப்பம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.